ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இனிப்பு பூந்தி. அட்டகாசமாக 3 கலரில் செய்ய போகிறோம். அதுவும் கடலை மாவு ரொம்பவும் கம்மியான அளவு, மேக்ஸிமம் கடலை மாவு இல்லைன்னே சொல்லலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உளுந்தை ஊற வச்சுக்கிட்டேன். என்னென்ன அளவுகள்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சார்ட்டும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோவோட நடுவில் கொடுக்குறேன். இப்போ எப்படி செய்யலாம்? உளுத்த மாவை நல்லா இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் அப்படி கையால் கலந்து விட்டிங்கன்னா நிறைய காற்று சேர்த்துக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி மிதக்கணும். ஸோ நம்ம ஜாங்கிரிக்கும் இந்த மாதிரி பக்குவம் சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ லென்த்தியாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவை கரைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டருக்கு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே நாம் இப்போ ஒரு 1/2 கிலோ போல் மைதா சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டில் கொஞ்சம் போது உப்பு சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் அப்பவும் சேர்த்துக்கலாம். உளுந்த மாவை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ளஃபியாக, அந்த உளுந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். திருப்பியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியை இதுக்குள்ளே முக்கி எடுத்தால் பின்னாடி ஒரு கோட்டிங் மாதிரி பிடிக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தோசை மாவு பக்குவத்துக்கு. இதை 3 பங்காக பிரிச்சுக்கிட்டு 3 கலர் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் சேர்த்துருக்கேன். 3ஆவதாக நாம் பச்சை கலர் அட்டகாசமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 3 கலரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3 கப்பு சர்க்கரையை முழுகிற அளவுக்கு ஒரே 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி கரெக்டாக விசிபிளாக இல்லை. இதோ பாருங்கள், இந்த பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். இந்த மாதிரி 1 கம்பி 2 கம்பி இப்படி ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். திருப்பியும் இது சர்க்கரையாக கிறிஸ்டலைஸ் ஆகும். இந்த தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் ஊற்றி பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ 10 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் சொன்னேன் இல்லையா, கரண்டியில் ஒட்டி இருக்கணும். இப்படி கோடு போட்டால் ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது. அந்த கோடு கொஞ்சமாக இதில் விட்டு பார்த்துக்கோங்க, எண்ணெயோட கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கான்னு. அப்புறம் நம்ம பூந்திகளை ஒன்று ஒன்றா பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு ரெட் கலரில் இருந்ததை பொரிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். அந்த லேடலில் அப்படி ஊற்றுனீங்கன்னா அதுவே பந்தாக முத்தாக இந்த மாதிரி உருண்டையாக கரெக்டான பூந்தியாக விழுந்துடும். இது பூந்தி மாதிரி சாஃப்டாக எடுக்காமல் நல்லா கிறிஸ்பாகவே எடுங்க. ஏன்னா நம்ம சக்கரை பாகில் போடும்போது இது ரொம்ப சாஃப்டாயிரும். இது போல் எல்லா கலரையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீன் அண்ட் எல்லோ கலரை பொரித்ததை இதில் சேர்த்துக்கிறேன் சக்கரை பாகில். இந்த மாதிரி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அது எல்லா சக்கரை பாகையும் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரெட் கலர் பூந்தியை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா 3 கலரில் பூந்தி அட்டகாசமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் போது
ஏலக்காய் பொடியும் வாசனைக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல 3 கலரில் உங்களுக்கு இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், பார்க்கும்போதே வாயெல்லாம் ஊறும் உங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லட்டுக்களாக பிடிச்சி கூட நாம் சர்வ் பண்ணலாம். இதில் நீங்கள் வெள்ளரி விதை, முந்திரி, திராட்சை உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் இதில் பொரித்து சேர்த்துக்கலாம். ஸோ அட்டகாசமாக கடலை மாவே நிறைய போடாமல் ஒரு இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்க்கும் இந்தியன் ஃபுட் சேனல். பாய்.